ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது கலையாதே என் கனவே நாவலோட 12வது எபிசோட். ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீட்டிற்கு வந்ததும் கௌதமின் அப்பா, கௌதம் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், என் ரூமுக்கு வா என்று விட்டு மேலே சென்று விட்டார். அவர் பின்னோடே சென்றவன், என்னப்பா விஷயம் என்று கேட்டான். கௌதம், நீ இன்னைக்கு பார்த்தியே அந்த பொண்ணு கவிதாவை உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டார். சாரிப்பா, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை. கவிதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அப்பா விளையாடுறீங்களா? இல்லைடா, நான் ஜெகநாதன் கிட்ட அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். அப்பா என்ன அதிர்ச்சியாய் கத்தியவன், எப்படி என்ன கேட்காம நீங்கள் டிசைட் பண்ணலாம்? சரிடா, எப்படியும் நீ ஒத்துக்குவேன்னு நினச்சேன். இல்லைப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். ஏண்டா, வேற யாரையாச்சும் நீ லவ் பண்ணுறியா? இல்லைப்பா என்றவனுக்கு லேகாவை பற்றி சொல்ல தயக்கமாக இருந்தது. சரி, அப்படின்னா அந்த பொண்ணை கட்டிக்கோ. நமக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ். பொண்ணும் பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இதை பாரு கௌதம், உனக்கு எல்லா விதத்துலேயும் அவள் பர்ஃபெக்டாக இருப்பா. இல்லைப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் என்னால் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும் என்று முடிவாய் சொல்லிவிட்டு சென்று விட்டான். அவருக்கு தெரியும் கௌதம் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவே இருக்கும் என்பதும், அதிலிருந்து அவன் மாறப்போவதில்லை என்பதும். சிறிது காலம் அவனை விட்டு பிடிக்கலாம் என்று முடிவு செய்தவருக்கு தெரியாது, அந்த காலம் வெகு சீக்கிரமே வரப்போவது. லேகா பாரிஸ் சென்று அதோடு 6 மாத காலம் முடிந்திருந்தது. அன்று ஆஃபீஸிற்கு வந்த கௌதம் மதியம் வரை இருந்துவிட்டு அப்பொழுதுதான் வேறு பிரான்ச்சுக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்து அவன் அப்பாவிடமிருந்து ஃபோன் வர எடுத்து பேசினான். டே கௌதம், பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கடா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், சீக்கிரம் கிளம்பி வாடா என்றார். உடனே கிளம்பியவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்திருந்தான். ஐசியூவில் வாயில் மூக்கில் எல்லாம் டூப் வைத்தபடி படுத்திருந்தவரை கண்ட பொழுது கௌதமிற்கு உடலெங்கும் பதறிப்போனது. அவனது அப்பாவிடம் வந்து, அப்பா என்னாச்சு என்று கேட்டான். ப்ரெஷர் அதிகமாயிருச்சான்ப்பா, பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க என்றதை கேட்டவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. எவ்வளவு நேரம் என்றே தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தவன் கிருஷ்ணன் வந்து உழுக்கவும் தான் உணர்வு பெற்றான். கௌதம், பாட்டி ஏதோ உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்களாம் என்று அவனை சொல்லவும் விருட்டென்று எழுந்து உள்ளே சென்றவன் பாட்டியின் கைகளை பிடித்து கொண்டு ஒரு மூச்சு அழுது முடித்தான். என்ன பாட்டி வேணும் என்று கேட்டான். பேச முடியாமல் மூச்சுக்காற்றிற்கு சிரமப்பட்டு அவர் பேச நினைத்தது. கௌதம், சாகிறதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை கல்யாண கோலத்தில் பார்த்ததுக்கு அப்புறம்தான் நான் நிம்மதியாக சாவேன் என்றார். ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தி தூங்க வைத்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணன், கௌதம், பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டல. இன்னும் 2 டேஸில் உனக்கும் அந்த கவிதா பொண்ணுக்கும் கல்யாணம். முடியாது, மாட்டேன்னு சொல்லி பாட்டி உயிரோட விளையாடாதடா என்று விட்டு சென்றவரை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய காதல் அனைவராலும் குழி தோண்டி புதைக்கப்படுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே லேகாவிற்கு ஃபோன் செய்தவன் நடந்த விஷயங்களை அவளிடம் கூறி அவளை உடனே புறப்பட்டு வரும்படி கூறினான். என்ன கௌதம், எனக்காக உங்களால் 1 வருஷம் கூட வெயிட் பண்ண முடியாதா? லூஸ்தனமாக பேசாத. இப்போ மட்டும் நமக்கு கல்யாணம் நடக்கலை, அது எப்போவுமே நடக்காது. ப்ளீஸ் என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. சாரி கௌதம், என்னோட ஆம்பிஷனை பாதியிலேயே விட்டுட்டு என்னால் வர முடியாது. நான் வேணும்னு நீங்கள் நினச்சா இந்த சுச்சுவேஷனை எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஏன் லேக்கா, நானே தான் உனக்காக எல்லாமே செய்யணுமா? நீ எனக்காக எதுவுமே செய்ய மாட்டியா? சாரி கௌதம், நான் இப்போதைக்கு பாரிஸ்லேருந்து வரதா இல்லை. அப்படின்னா என் அப்பா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அது உங்கள் இஷ்டம். அப்போ நான் உனக்கு வேணாமா? நான் வேணான்னு சொல்லலை, சொல்லவும் மாட்டேன். உங்களை மிஸ் பண்ணுறது எனக்கும் கஷ்டம்தான். அவனுக்குத்தான் அவள் மீதான கோபம் தலைக்கேறியது. சரி, இப்போ என்ன தான் பண்ணலாம், நீயே சொல்லு. ஐ ஹாவ் ஒன் ஐடியா. நீங்கள் இப்போதைக்கு வேறு ஏதாவது பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி ட்ராமா பண்ணுங்க. அப்புறம் நடக்கிறத பொறுத்து பார்த்துக்கலாம்.
ஆனால் நான் அந்த பொண்ணுக்கு எங்கே போவேன்? கௌதம் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்ய ஆள் இருக்கு, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொன்னால் அதில் அவனுக்கு துளியும் விருப்பமில்லை. இருப்பினும் அவள் மீது கொண்ட காதலுக்காக அதற்கு சம்மதித்தான். அடுத்த நாள் கௌதமிடம் அவனது பாட்டியை பற்றி விசாரிக்க வந்த சாராவிடம் அவன் நடந்தது அனைத்தையும் கூறினான். லேகா கூறியதையும் சேர்த்து அவரிடம் கூறியது அவளுக்கு சற்று மன அழுத்தத்தை குறைத்ததோ என்னமோ. ஆனால் சாராவிற்குத்தான் இதில் அவனுக்கு என்ன சமாதானம் சொல்வதென்று புரியவில்லை. ஆனால் அவன் தேர்ந்தெடுத்திருக்கும் வழி நிச்சயம் சரியானதாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியுடனே சென்று விட்டாள். ஆனால் மறுநாள் காலை கௌதமிடம் வேக வேகமாக ஓடி வந்து அவள் கேட்ட விஷயத்தில் அவன் சப்தமும் உறைந்து போய் அவளை இமைக்காமல் பார்த்திருந்தான். அன்று காலை ஆஃபீஸிற்கு வந்த கௌதமிடம் வேகமாக சென்ற சாரா, பாஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே என்றாள். என்ன பேசணும்? நேற்று நீங்கள் என்கிட்ட ஒன்று சொன்னீங்களே, அந்த விஷயத்தை பற்றி தான் பேசணும். சரி சொல்லு சாரா, உங்களுக்கு வைஃபாக நடிக்க ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிங்களே. ஆமாம், உனக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராச்சும் இருக்காங்களா? உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அந்த பொண்ணை நானே நடிக்கலாமா என்று கேட்டாள். அவனுக்கு சிறிது நேரம் எதுவுமே புரியவில்லை. என்ன சாரா சொல்கிற? நீ எதுக்கு நடிக்க வரணும்? அதுதான் உங்களுக்குமே தெரியுமே, என் அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல. தினமும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி என்னை கொல்றாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றுற கடமையும் எனக்கு இருக்குல்ல. அதனால தான் நாம் 2 பேரும் கல்யாணம் ஆன மாதிரி நடித்தா 2 பேருக்குமே அதில் பெனிஃபிட் இருக்குது. இல்லை சாரா, இதுக்கு ஒரு நாளும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு நல்ல நண்பனாய் அவளது வாழ்க்கை மீது அவனுக்குமே அக்கறை இருக்கிறது. அவளது வாழ்க்கை வீணாவதை அவனால் ஏற்க முடியவில்லை. உனக்கு நல்ல பையனாக பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனையெல்லாம் இனிமே செய்யாத. பாஸ் போதும், நிறுத்துங்க. நீங்கள் சொல்கிற எதையும் நான் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். பாஸ், இதை நீங்கள் எனக்கு செய்கிற ஹெல்ப்பாக நினச்சிக்கோங்க. என்னோடய அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த கொஞ்ச நாளாச்சும் என்னால் முடிஞ்ச சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்களேன். ஆனால் லேக்கா திரும்ப வர வரைக்கும் நீ என்னோடய வீட்டில் என் கூட தான் இருந்தாகணும். இதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? சிறிது நேரம் எதையோ யோசித்தவள் பின்னர் தெளிவான குரலிலேயே எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள். ஆனால் என்னோட பிரச்சனைக்காக உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண போகிறோமோன்னு தோணுது. இதுவெல்லாம் லேக்கா மேடம் வர வரைக்கும் மட்டும்தானே. அப்புறம் நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். ஓகே சாரா, நாளைக்கு காலையில் நம்ம ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி என்றவாறு தலையசைத்தவரிடம், நாளைக்கு கொஞ்சம் கிராண்டாக ரெடியாகி உங்கள் வீட்லேயே இரு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று கௌதம் சொல்ல அவளும் தலையசைத்தாள். அடுத்த நாளும் விழுந்தது. கௌதம் சொன்னது போலவே அவளை அழைத்து செல்ல அவளது வீட்டிற்கு வந்தான். அவளும் கிளம்பி காரில் ஏறி அமர கௌதம் வைத்திருந்த ஒரு தாலியை எடுத்து அவள் கையில் வைத்தான். இதவும் கழுத்தில் கட்டிக்கோ என்றான். அதை வாங்கி சிறிது நேரம் யோசித்தவள் பின்னர் அதை கழுத்திலும் கட்டிக்கொண்டாள். முதலில் சாராவின் அம்மாவை பார்க்கத்தான் சென்றார்கள். அவர் மிகவும் மகிழ்ந்து போனார். சாராவை மட்டுமே தனியே அழைத்தவர், நேற்று வரைக்கும் பாஸ்னு சொல்லிட்டு இருந்தா, எப்படி திடீர்னு கல்யாணமே பண்ணிக்கிட்ட என்று சந்தேகமாக கேட்டார். அம்மா, நான் லவ் பண்ணுறதா சொன்னதே இவரை தான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அதனால தான் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு என்றவளை இமைக்காமல் பார்த்தவருக்கு வெண்ணிலவு போன்ற அழகிய முகம், கழுத்தில் மஞ்சள் சரடு மினுமினுக்க பட்டுப்புடவையில் தேவதையாய் ஜொலித்த அவரின் அழகிய தோற்றம் அவர் நெஞ்சை நிறைத்தது. அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தவருக்கு அத்தனை மகிழ்ச்சி இருந்தது. அடுத்து செல்ல வேண்டியது கௌதமின் வீட்டிற்குத்தான். ஆனால் கௌதம் சாராவை பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டி சென்றான். அவனது அப்பாவும் அங்கேதான் இருந்தார்.
ஹாய் செல்லக்குட்டீஸ். ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.